வணக்கம், நான் உங்கள் முத்துக்குமாரி. நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12 ராசிக்கான 2024க்கான ராசி பலன். இப்போ பார்க்க போகிற ராசி தனுசு. எக்ஸலண்ட்டாக இருக்குது, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது, ஃபேபுலஸாக இருக்குது. ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. ஏன்னா பாக்கியாதிபதி சூரியனும் 5ஆம் அதிபதி செவ்வாயும் சேர்ந்து லக்னத்தில் உட்காரும்போது, அதாவது ராசியில் தனுசில் உட்கார்ந்துருக்கும் போது இந்த இயர் ஆரம்பிக்குது. 3ல் சனி. ரொம்ப ஒருத்தரை இந்த கோச்சார பலன்னாலே பயமுறுத்தக்கூடிய கிரகம் சனி 3ல் இருக்கிறாரு. 4ல் ராகு. அதுக்கான சில ரெமடிஸ் நான் சொல்கிறேன். அதை நம்ம எப்படி சஜஷன்ஸ் எப்படி கொண்டு போகணுங்கிறத நான் சொல்கிறேன், அதை நம்ம பார்த்துக்கலாம். கேது 10ல், நல்ல விஷயம். 12ஆம் இடம் நல்லா இருக்குது. ஸோ தனுசுக்கு ஓவராலாக 2024 ரொம்ப நல்ல வருஷமாக இருக்க போகுது. 2020-21 தனுசு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, இல்லைன்னு இல்லை. போன வருஷமும் சில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செஞ்சுது. சனி ரெட்ராகேட் ஆகும்போது, குரு வக்ரம் ஆகும்போதெல்லாம் சின்ன சின்ன அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செஞ்சுது. குரு 5ல் இருக்கிறாரு, மே மாதத்துக்கு அப்புறம் 6க்கு போகிறாரு. ஸோ அப்போ அந்த 6க்கு போகும்போது என்ன மாதிரியான ஒரு வித்தியாசமான பலன்கள் உங்களுக்கு நடக்கும்? இவ்வளோ நாள் 5ல் இருந்த குரு 6க்கு போகிறாரு. எல்லாத்தையும் நம்ம தெளிவாக பார்ப்போம், ஒவ்வொரு செக்டாராக பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது தொழில். ஸோ 6ஆம் அதிபதி சுக்கிரன் 12ல். தொழிலுக்காக நிறைய அலைச்சல் இருக்கும். ஸோ உங்களோட சொந்த பிஸ்னஸில் இருக்கீங்க, நீங்கள் உங்களோட ஓன் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா நிறைய அலைய வேண்டியது இருக்கும். ஒன்று இதை ட்ராவல்னு மேனுவலாக சொல்லிடலாம். இன்னொன்று என்ன சொல்லலாம்னா, ஒரு எஃபோர்ட்டுக்கு நீங்கள் 10 எஃபோர்ட்டாக போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபைலை மூவ் பண்ணணும் அப்படின்னா ஒரு மணி நேரத்தில் முடிக்க வேண்டிய வேலையை நீங்கள் 2 மணி நேரத்தில் முடிக்க வேண்டியதாக இருக்கும். பட் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிடுவீங்க. அதுக்கு ரீசன் 3ல் உள்ள சனி. 3, 6, 11 சனிக்கு நல்ல இடம்னாலும் 3 ரொம்ப நல்ல இடம். அதுவும் தனுசுக்கு 3 கும்பம். ஸோ சனி தன்னோட சொந்த வீட்டில் இருக்கிறாரு. ஸோ அந்த 3ங்கிற இடம் ஆக்டிவேட் ஆகிறதுனால பிஸ்னஸில் மேசிவ் சக்ஸஸ் அப்படிங்கிறது இந்த வருஷம் பாசிபிள். நீங்களே நம்ப மாட்டீங்க. உங்களுக்குன்னு ஒரு எய்ம் இருக்கும், என் பிஸ்னஸை நான் இந்த லெவலுக்கு அப்கிரேட் பண்ணணும், இந்த ப்ராஃபிட்டை நான் எடுக்கணும். அதை விட ஒரு ஸ்டெப் அஹெடாக நீங்கள் எடுக்க போகிறீங்க. வாவ், நானா இப்படி பண்ணேன் அப்படின்னு உங்களை நீங்களே ஒரு சியரப் பண்ணக்கூடிய, உங்களை பார்த்தே நீங்கள் பெருமிதப்படக்கூடிய பிஸ்னஸ் லெவலில் ஒரு நல்ல வருஷம் தான் 2024. சரிங்க, நான் வேலையில் இருக்கேன், எனக்கு எப்படி இருக்க போகுது? 10ஆம் இடம் புதன் நல்லா இருக்கிறாரு 12ல். நிறைய பேர் வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செஞ்சிட்ருக்கீங்கன்னா வெளிநாட்டு வேலை கிடைக்கும். இல்லை வெளி ஊர், இல்லை ஒரு மாறுதல், உங்கள் ஜாப் லொக்கேஷன் மாறுறது, இந்த மாதிரி ஏதோ ஒன்று வேலையில் நடக்க போகுது. அந்த மாற்றத்துக்கு அப்புறம் நீங்கள் ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க. ஸோ இவ்வளோ நாள் ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் படுத்திட்டு இருந்தது, அது அந்த மாற்றத்துக்கு அப்புறம் கம்ப்ளீட்டாக மாறப்போகுது. ரொம்ப பாசிட்டிவாக, ப்ரொடக்டிவாக, ரொம்ப ஒரு பொட்டன்ஷியல், என்னுடைய தன்னம்பிக்கை என்னன்னு எனக்கே இப்போ தான் புரியுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒர்க் பிளேஸில் ரொம்ப ஒரு ஹாப்பியாக கான்ஃபிடென்ட்டாக இருக்கக்கூடிய வருஷம் 2024. ஸோ ஒர்க்கிங் பீப்புளுக்கு தனுசில் உள்ள ஒர்க்கிங் பீப்புள் எல்லாருக்குமே இந்த 2024 ரொம்பவே நல்லா தான் இருக்க போகுது. ஸோ அதில் எந்த ஒரு மாறுதலுமே இல்லை. சரி, திருமணம். நான் மேரேஜ்க்கு அலையன்ஸ் பார்க்கலாமா? எனக்கு எப்படி இருக்குது பார்க்கலாம். எல்லாமே பாசிட்டிவ். ஒன்று தான், ராகு 4ல் இருக்கிறாரு. ஸோ அதை தவிர்த்து எல்லாமே பாசிட்டிவ். 7ஆம் அதிபதி புதன் 12ல். தொலைதூரத்தில் பொண்ணு அமையும், அல்லது மாப்பிள்ளை அமையும், இல்லை டிஸ்டன்ட் ரிலேட்டிவில் அமைவாங்க. என் குழந்தைகளுக்கு நான் திருமணம் பண்ணலாமா? தாராளமாக பண்ணலாம். 5ஆம் இடத்துல என்னைக்கு குரு வந்தாரோ அன்னையிலேருந்து உங்கள் பிள்ளைங்களை பற்றி நீங்கள் நிம்மதியாக தான் இருக்கீங்க. போன வருஷத்துலேருந்து உங்கள் பிள்ளைங்களை பற்றின கவலை உங்களுக்கு கண்டிப்பாக குறைஞ்சிருக்கு. அவங்க மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. அவங்களும் உங்கள் மேலே ஒரு நல்ல பாசத்தை காமிக்கிறாங்க. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அம்மா பொண்ணு, இல்லை அப்பா பொண்ணு, அம்மா பையன் அப்பா பையன், இப்படி இருக்கிறப்போ உங்கள் 2 பேரோட, இந்த பேரண்ட்டுக்கும் இந்த சைல்டுக்கும் உள்ள ஒரு அந்யோன்யம், ஒரு பரஸ்பரம் அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்கு. அவங்க லைஃப்லேயும் நல்லா இருக்காங்க, இனிமேலும் அவங்க நல்லா இருக்க போகிறாங்கங்கிற நம்பிக்கை ஆல்ரெடி குரு கொடுத்துட்டாரு. ஸோ அவங்களுக்கு திருமணத்துக்கான ஏற்பாடுகளை நீங்கள் தாராளமாக பண்ணலாம். முதல் 4 மாதத்துக்குள்ளே திருமணம் முடிவாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். சரி, ஓகே. குழந்தைக்கு நாங்கள் முயற்சி செஞ்சிட்ருக்கோம், எங்களுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸ்க்குள்ளே நிறைய பேர் கன்சீவ் ஆகிடுவீங்க. ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு கண்டினியூ பண்ணுங்கள். ஒருவேளை ட்ரீட்மெண்ட் ரொம்ப நாளாக எடுத்து எனக்கு சரியாகலைன்னா டாக்டரை மாற்றுறது நல்லது. ஏன்னா ஒரு சேஞ்ச் அப்படிங்கிறது கொண்டு வரும்போது ஒரு மாற்றம் நிகழும். ஏன்னா 12ஆம் இடம் ஸ்ட்ராங்காக இருக்குது. 12ல் சுக்கிரன் இருக்கிறாரு. 6ஆம் அதிபதி சுக்கிரன் 12ல் இருக்கிறாரு. 6ங்கிறது நோய். 12ஆம் இடம் நோயிலிருந்து நிவர்த்தி 11, 12. ஸோ அதனால் ஒரு சேஞ்சை நீங்கள் கொண்டு வரும்போது, ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுற டாக்டரை நீங்கள் மாற்றும்போது ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் அந்த மருத்துவத்திலேருந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. சரி, ப்ராப்பர்ட்டி நான் வாங்கலாமா? 4ல் ராகு. வாங்கலாமா? வேண்டாம். லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, அல்லது நான் போய் ஒரு வீடு வாங்கினேன், இதெல்லாம் வேண்டாம்.
ஏதாவது ஒரு பாண்ட் வாங்கிக்கோங்க, ஒரு ஃபிக்ஸடு டெபாசிட்டில் போட்டு வச்சுக்கோங்க, ஒரு பேங்க் ஸ்கீமில் போட்டு வச்சுக்கோங்க, ஒரு சீனியர் சிட்டிசனாக இருக்கீங்களா ஒரு சேவிங்ஸ் ஸ்கீமில் போட்டு வச்சுக்கோங்க, ஒரு 10 கிராம் தங்கத்தை வாங்கி பத்திரமா லாக்கரில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரொம்ப சேஃபாக பழச்சிக்கோங்க. ஏன்னா நாளில் இருக்கக்கூடிய ராகு சொத்து சம்மந்தமான வில்லங்கத்தை கொண்டு வந்து கொடுப்பாரு. இந்த பீரியடில் நீங்கள் ஒரு சொத்து வாங்குறது அதை நான் ப்ரெஸ்கிரைப் பண்ண மாட்டேன். அது ஒன்று தான். இன்னொன்று மனசு, ராகு அந்த 4ஆம் இடத்துல உட்காந்து மனசை ஆக்குபை பண்ணிட்டு என்னத்தையாவது ஒன்று யோசிச்சுட்டே இருப்பீங்க. அவன் அப்படி சொன்னான், இவன் இப்படி சொன்னான், ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, இது தேவையே இல்லாதது, நம்ம எவ்வளவோ நல்லாயிருக்கோம். அதை விட்டுட்டு தேர்ட் பர்சனோட ஒப்பீனியனை வந்து நீங்கள் மனசில் எடுத்துகிட்டே இருக்காதீங்க. என்ன ரீசன்னா, தனுசு எப்போவுமே தன்னை விட அடுத்தவங்களை பற்றி ரொம்ப யோசிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 இட்லி இருக்குன்னா ஒருத்தன் கஷ்டப்படுறவன் வந்து கேட்கானா அதில் 2 இட்லியும் கொடுத்துருவீங்க, நீ சாப்பிட்டுக்கோ எனக்கு வேண்டாம். அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான். நிறைய இடங்களில் எல்லோரும் என்ன நல்லவன்னு நினைக்கணும், ஒரு பீப்புள் ப்ளீஸிங் டெண்டன்சின்னு சொல்லுவாங்க. எல்லார்ட்டையும் நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு குணம் தனுசுக்கு இயற்கையாகவே இருக்கும். அதை இந்த ராகு வந்து யூஸ் பண்ணுவார். யாராவது ஒருத்தர் ஏதாவது சொல்லிட்டா தாங்க முடியாது. அன்றைக்கி எவ்வளவோ நம்ம நல்லது பண்ணியிருப்போம், ஆனால் அவன் சொன்ன அந்த ஒரு வார்த்தை நம்ம என்டையர் டேயை ஸ்பாயில் பண்ணிடும். இதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த 3ஆம் நபர்களோட கருத்து, ஒப்பீனியன், அதை வந்து பெருசாக கண்டுக்காதீங்க. அதை நெக்லெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியில் போகும்போது ரொம்ப நல்லா இருக்க போகுது. தனுசுக்கு ரொம்ப ரொம்ப முழுக்க பாசிட்டிவான ஒரு வருஷம். மே மாதம் குரு 6க்கு போனதுக்கப்புறம் ஹெல்த் எப்படி இருக்கும், வயிறு சம்மந்தப்பட்ட உபாதைகள், கிட்னியில் கவனமாக இருக்கணும். சாப்பிட்டா எதுவுமே டைஜஸ்ட் ஆக மாட்டேங்குது, சாப்பிட்டாலே ஒரு சோடா வாங்கி குடித்தா தான் எனக்கு டைஜஸ்ட் ஆகுது, அந்த மாதிரியான நிலைமைக்கு குரு வந்து கொண்டு போய் விடுவார். அல்சர் பாசிபிள். நேரத்துக்கு சாப்பிடுங்க, வேலைக்கு சாப்பிடுங்க. ஏன்னா குரு வந்து கொலஸ்ட்ராலையும் கூட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கொலஸ்ட்ரால் வந்து ஏறிடக்கூடாது. ப்ராப்பராக ஒரு பிளட் டெஸ்ட் அந்த மாதிரியெல்லாம் அந்த மாதிரியான விஷயங்களை பண்ணி கொஞ்சம் சேஃப்கார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மித்தபடி பெருசாக எந்த ப்ராப்ளமுமே இல்லை தனுசுக்கு. ஹெல்த்து, மைண்டு, இந்த 2 மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நல்லா பார்த்துக்கணும். ரிசல்ட்ஸ் எப்படி வரும், சூப்பராக வரும். சூரியன் செவ்வாய் ராசியில். ஸோ அரசு வேலை நிறைய பேருக்கு தனுசு ராசிக்காரங்களுக்கு கிடைக்க போகுது. நீட் எக்ஸாம்ஸ் ரிசல்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்க போகுது. குரு 6க்கு போகிறாரு. ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாம், பேங்கிங் செக்டர், ஃபினான்ஸ்லேயும் வேலை கிடைக்க போகுது. மித்த ராசிகளுக்கெலாம் 1-2 செக்டர் தான் ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது. தனுசு ராசி அந்த கவர்மெண்ட் எக்ஸாம் கேண்டிடேட்ஸ்க்கு எல்லா செக்டாருமே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இந்த வருஷம் நிறைய எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணுங்கள், அட்டம்ப்ட்ஸ் கொடுங்க, கண்டிப்பாக கிளியர் ஆகும். நெக்ஸ்ட் இயர் நீங்களும் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகிறதுக்கான யோகம் நிரம்பி இருக்குது இந்த கோச்சார பலனை பார்க்கும்போது. ஸோ ஓவராலாக தனுசு வந்து ரொம்ப 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 நல்லா இருக்குது. எக்ஸலண்ட். எதுவுமே குறை சொல்கிறதுக்கு இல்லை. சின்ன ஒரு மைன்யூட்டான விஷயங்களை தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதை மட்டும் மாற்றிக்கிட்டிங்கனாலே ரொம்ப நல்லாயிருக்கும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள், ஹெல்த்து, வெல்த்து, ப்ராஸ்பரிட்டின்னு எல்லா விதத்துலையும் நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது வந்து வெறும் கோச்சார பலன்கள் தான். உங்கள் முழு ஜாதகத்தோட பலன் தெரியணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி என்கிட்ட அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க. ஸோ என்டையர் ஹாரோஸ்கோப்போட துல்லியமான ப்ரெடிக்ஷன் வித் வாழ்வியல் பரிகாரங்கள், அதாவது லைஃப் ஸ்டைல் ரெமடிஸ்னு சொல்லுவோம். நீங்கள் ரொம்ப செலவிட வேண்டாம், ரொம்ப மெனக்கிட வேண்டாம். டே டு டே ஆக்டிவிட்டி பண்ணுற மாதிரி அந்த பரிகாரத்தை பண்ணிட்டா போதும். ரொம்ப பாசிட்டிவாக லைஃப் சேஞ்ச் ஆகிருக்குன்னு நிறைய கிளைண்ட்ஸ் எனக்கு கொடுத்த ரிவ்யூஸோட அடிப்படையில் தான் இதை நான் இன்னமும் எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்கேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி பெனிஃபிட் ஆகணும்னு நான் விரும்புகிறேன். ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். 2024 உங்களுக்கு பெஸ்ட் இயராக இருக்கும். இந்த இயர்லேருந்து ஆரம்பிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம்.